ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வந்தே குருணாம் சரணாரவிந்தே சந்தர்ஷித ஸ்வாத்ம சுகாவபோதே நிஸ்ரேயசே ஜாங்கலிகாயமானே சம்சாரஹாலாஹலமோக சாந்த்யை. யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. ஆபாஹு புருஷாகாரம் சங்கசக்ராசிதாரிணம் சகஸ்ரசிரசம் ஸ்வேதம் பிரணமாமி பதஞ்சலிம். யஸ்த்யக்த்வா ரூபமாத்யம் பிரபவதி ஜகதோ அநேகதானுக்ரகாய பிரக்ஷீண க்லேஷராசிர்விஷம விஷதரோ அநேகவக்த்ர சுபோகி. சர்வஜ்ஞான பிரசூதிர்புஜக பரிகரः பிரீத்தயே யஸ்ய நித்யம் தேவோ ஹீஷः சவோ வியாத்சித விமலதனுः யோகதோ யோகயுக்தः யோகதோ யோகயுக்தः. ஓம் அத ஓம் அத ஓம் அத அத யோகானுசாசனம். நாராயண நாராயண நாராயண. நம்ம பார்க்க போறது இன்னையிலிருந்து யோக சூத்திரம் பார்க்க போறோம். வியாச பாஷ்யம் பார்க்க போறோம். 41வது சூத்திரம் 3வது பாதம். விபூதி பாதத்துல 3வது பாதத்துல 41வது சூத்திரம் பார்க்க போறோம். 40 வரைக்கும் நம்ம நேற்று போன கிளாஸ்ல பார்த்து வச்சிருக்கோம். லாஸ்டா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். பதஞ்சலி முனிவர் பாத்தீங்கன்னா திரும்பவும் ஆரம்பிக்கிறார். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பவே வேதாந்தம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் யோகம் படிக்க ஆரம்பிச்சு, யாராவது கிடைப்பாங்களா சொல்றதுக்கு, நம்ம படிச்ச விஷயத்தை யாருக்காவது சொல்லணுமே அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு கியூரியாசிட்டி உண்டா. போறவங்க பிடிச்சி எதையாவது சொல்லுவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஒருத்தர் சமாதி தாரண தியான சமாதி பண்றாரு அப்படின்னா, அப்ப ஒன்னுத்துல அப்ளை பண்ணாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ற ஒரு இச்சை பாத்தீங்கன்னா உண்டாகும். ஆர்டிஸ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா பென்சில் ஸ்கெட்ச் போட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும், எதை பார்த்தாலும் வரைஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு பெயிண்டிங் பாத்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்ச் கத்துக்கிட்டேன். பென்சில் ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னா இருந்து ஒரு சிலையை பார்த்து உட்கார்ந்து கோயில்ல இருக்க விக்கிரகங்களை பார்த்து வரைகிறது. இதை பண்ணதுக்கு பிறகு எனக்கு சொல்லி கொடுத்த என்னோட கசின் பிரதர் என்ன பண்ணாரு அப்படின்னா, என்ன எவ்வளவு நாள் நீ பாத்தீங்கன்னா இதையே பண்ணிட்டு இருப்ப, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வரையணும். எல்லாத்தையும் வரையணும்னா எப்பவுமே உன் பேக்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், அந்த டிராயிங் போர்டு பேப்பரோட இருக்கிறது இருக்கணும். கையில பாத்தீங்கன்னா ஒரு 3-4 HB பென்சில், 2HB HB இது மாதிரி நிறைய பென்சில் வச்சிருப்போம். இந்த பாக்ஸ் ஒன்று கையில இருக்கணும். ஒரு ஜோல்னா பையை மாட்டியிருப்போம். ஆர்டிஸ்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு ஜோல்னா பை. அந்த ஜோல்னா பைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு, ஒரு புக் டிராயிங் புக் ஒயிட் கலர் பேப்பர் போர்டோட இருக்கும். எங்க போனாலும் பண்ணுவோம். எங்க போனாலும் அப்படின்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, ஒரு இடத்துல மார்க்கெட்ல நிக்கிறோம், வண்டி நிக்குது அப்படின்னா உடனே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்துட்டு ஒருத்தர் டீ அடிச்சுட்டு இருப்பார் பக்கத்துல ஒரு டீ கடையில. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா டீ கடையை வரைவோம், அப்புறம் ஒரு ஆளை பாத்தீங்கன்னா வரைவோம், வரைஞ்சு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ரோட்ல பார்ப்போம், ஒரு குழந்தை போயிட்டு இருக்கு அப்படின்னா டக்குன்னு ஒரு குழந்தைய வரைஞ்சிருவோம். அப்ப எங்கெங்கெல்லாம் பாக்குறோமோ, ஒரு பில்டிங் பாக்குறோம், நல்லா இருக்கு இந்த பில்டிங் அப்படின்னா அந்த பில்டிங், பஸ் இதெல்லாத்தையும் வரைஞ்சிருவோம். அப்ப வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கையை சும்மா இருக்காது. மனசு சொல்ல வர்றதுதான் ட்ரைனிங். பாத்தீங்கன்னா நீங்க மெதுவா ஒரு டிராயிங் கத்துக்கிட்டீங்கன்னா அதை என்ன பண்ணுவீங்க, எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணணும். என்னோட கசின் பிரதர் சொல்லி கொடுத்தேன். அப்ப நீ எதையெல்லாம் பாக்குறியோ அதையெல்லாம் வரைஞ்ச அப்படின்னா உனக்கு நிபுணத்துவம் வந்துடும் அப்படின்னு. அப்போ பாத்தீங்கன்னா அதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அதேதான் தஸ்ய பூமிஷு விநியோகா. இன்னேதான் நம்ம பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல பாக்குறோம். தாரண தியான சமாதி ஒருத்தருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஸ்தூலத்துல ஆரம்பிச்சு சூக்ஷ்மம்னு எந்தெந்த விஷயங்கள்லாம் கண்ணில் கிடைக்குதோ
அவருக்கு மேல 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 இருக்கிற விஷயங்கள்ல அப்ளை பண்ணிக்கிட்டே போவார். அப்படி போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது இந்த பாதத்துல 6வது சூத்திரம் தஸ்ய பூமிஷு விநியோகா. இந்த சம்யமம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மற்ற எல்லா பூமிகளிலும் எல்லா சூக்ஷ்ம விஷயங்களிலும் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம எங்க அப்ளை பண்ண போறோம்? ஆச்சாரியர் 41வது சூத்திரம் சொல்றார். ஸ்ரோத்ராகாசயோகோ ஸ்ரோத்ராகாசயோகோ சம்பந்த சம்யமாத் சம்பந்த சம்யமாத் திவ்யம் ஸ்ரோத்ரம் திவ்யம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ராகாசயோகோ சம்பந்த சம்யமாத் திவ்யம் ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ர ஆகாசயோகோ, ஸ்ரோத்ர இந்திரியம், ஸ்ரோத்ரம்ன்றதுக்கு அர்த்தம் இந்திரியம், கேட்கிற கருவி. நம்ம சப்தங்களை எதை ஹியரிங் எதை பண்றோமோ எதை வச்சு அதுக்கு பேர் ஸ்ரோத்ரம், சப்த கிரகணம் ஸ்ரோத்ரம். அதுக்கப்புறம் ஆகாசம், இந்த சப்தம் டிராவல் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பேசுற சப்தம் நீங்க எங்கெங்கயோ இருந்து ஆன்லைன் கிளாஸ்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த சப்தம் எப்படி போகுது? வேவ்ஸ் வழியா போகுது. அப்ப இந்த வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போகணும்னா டிராவல் பண்ணணும்னா என்ன மீடியம் இருக்கணும்? ஒரு ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ஒன்று இருக்கணும். அந்த மீடியத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம். அப்போ ஸ்ரோத்திரம் சப்தத்தை கேட்கறது, இந்த சப்தம் டிராவல் பண்ற மீடியம் ஆகாசம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னோட காதுக்குள்ளார இந்த வெளியில இருக்கிற டிராவல் பண்ற சப்தம் வந்து உள்ள சேருது. இந்த ஆகாசத்துலதான் சப்தம் இருக்கு. இந்த சப்தம் காதோட இந்திரியத்தோட கனெக்ட் ஆகுது இல்ல, அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் பண்றோம். இந்த சப்தம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இல்லைன்னா என்ன பண்றோம், ஏதோ யாரோ பேசுறாங்க ஜி, என்னன்னு கேட்கல ஜி அப்படின்னு நம்ம தூரத்துல. அப்ப என்ன அர்த்தம்? சம்பந்தம் உண்டாகலைன்னு அர்த்தம். ரொம்ப தூரத்துல யாரோ பேசுறாங்க, ஆனா அந்த பேசுறது என்னன்னு எனக்கு கேட்கல. ஏன் கேட்கல? அப்படின்னா அந்த சப்தம் என்னுடைய காதோட சம்பந்தப்படல. அப்ப சம்பந்தப்படும் போதெல்லாம் நமக்கு ஒரு சப்த கிரகணம் உண்டாகுது. அப்ப அந்த சம்பந்தம்னு ஒண்ணு இருக்கா? ஆமா, சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றது மூலமாக சம்யமா என்ன கிடைக்கும்? திவ்ய ஸ்ரோத்திரம். திவ்ய ஸ்ரோத்திரம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷி ஆயிடுறீங்கன்னு அர்த்தம். எதெல்லாம் இந்த வானவெளியில இருக்கோ அந்த சப்தங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? ஹியரிங் பண்ண முடியும். வேத மந்திரங்கள் எல்லாத்தையும் ரிஷிமார்கள் பார்த்தது இந்த சம்யமத்தினாலதான். இருக்கிறதே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமானது. இப்ப எங்கேயோ ஒரு வேத சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அனாதி காலத்துல இருந்து வேத சப்தங்கள் எல்லாம் இருக்கா? எல்லா சப்தங்களும் இருக்கு. இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் என்னென்ன சப்தங்கள்லாம் பேசினாங்களோ சிருஷ்டி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த எல்லா சப்தங்களும் இந்த வானவெளியில இருக்கு. அப்ப திவ்ய சுரோத்திரம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியும்னா எதை நினைக்கிறாரோ அந்த சப்தங்களை அவரால் என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். சொர்க்கத்துல இருக்கிறதையும் கேட்க முடியும், பேசுறதையும் வைகுண்டம் கைலாயத்துல பேசுறதையும் கேட்க முடியும். எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லாத்தையும் கேட்கிற சாமர்த்தியத்துக்கு பேரு திவ்ய ஸ்ரோத்திரம் அப்படின்னு பேரு. பாஷ்ய வந்து பாஷ்யத்துல ஆச்சாரியார் ரொம்ப அருமையா சொல்றார். இந்த பாஷ்யம்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப நான் பேசுறதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நான் இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா பிராசங்கிக்கமா நான் நிறைய பேசிக்கிட்டே போவேன். ஒரு சூத்திரம் எடுத்தா அதோட சம்பந்தமா இருக்கிறதெல்லாம் நிறைய பேசுறேன்ல. இந்த பேசுறதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியரிங் பண்ணும் போதே, இப்ப நான் இன்னைக்கு காலைல கூட சொன்னேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணுங்க, இதை ஹைலைட் பண்ணுங்க, இதை ஹைலைட் பண்ணுங்க அப்படின்னு. என் புக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஹைலைட் பண்ணினே இருக்கும். பிரம்மசூத்திரம், யோக சூத்திரம், அப்புறம் மந்திர புஷ்பத்துல பாத்தீங்கன்னா உபனிஷத்தெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப கூட பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட என் கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் படுதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிப்பேன். அங்கங்க சின்ன சின்ன குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா நோட் போட்டு வச்சிருப்பேன், இது இந்த விஷயம் அப்படின்னு. அப்ப என்ன எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாஷ்யங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வேற ஒரு இடத்துல சம்பந்தம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல குரோத் ஆகும். நல்ல குரோத் ஆகும். நீங்க வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெக்ஸ்டும் எப்படி இருக்குன்னா துண்டு 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 துண்டா இருக்கும். சாங்கியம் படிக்கும் போது சாங்கியத்தை சொன்னது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கீதால வரும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணணும். யோக சாஸ்திரம் படிக்கும் போது
இந்த விஷயம் அங்க கீதால வரும்போது அப்ளை பண்ணணும். உபனிஷத்துல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ளை பண்ணணும். அப்ப இங்க அங்க அப்ளை பண்ணும் போது அது பிராசங்கிகமா ஒரு ஞானம், ஒரு விஷயத்தை பத்தின ஞானம் பெருசாயிடும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதையும் ஞாபகம் வச்சுங்க. இங்க ஆச்சாரியார் சொல்றார், சர்வ ஸ்ரோத்ரானாம் ஆகாசம் பிரதிஷ்டா சர்வ சப்தானாம் ச, எல்லா சப்தங்களுக்கும் எல்லா ஸ்ரோத்திரங்களுக்கும், ஸ்ரோத்திரம்னா இந்திரியம், சப்த கிரகணம் பண்ணக்கூடிய இந்திரியம், சர்வ ஸ்ரோத்ரானாம் எல்லா இந்திரியங்களுக்கும் கூட வந்து சர்வ சப்தானாம் ச எல்லா சப்தங்களுக்கும் ஆகாசம் பிரதிஷ்டா, ஆகாசம் தான் ஆதாரம். பிரதிஷ்டான்றதுக்கு அர்த்தம் என்னது? இது எல்லாம் ஆகாசத்துலதான் இருக்கின்றன. இதை எங்கேயாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இதை அப்ளை பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குள்ளுக்குள்ளார போய் ஞானத்தை வச்சிருக்கணும். எந்த இடத்துல ஸ்ரோத்திரம் இந்திரியம்னு வருதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரோத்திர இந்திரியமும் ஆகாசத்தை பத்தி பேசும்போதெல்லாம் இது நமக்கு ஞாபகம் வந்துடலாம். சப்தங்கள் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? சப்தங்கள் ஆகாசத்துல இருக்கு. என்ன சப்தங்கள் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் போட்டார் சர்வ சப்தானாம் போட்டார். எல்லா சப்தங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்திரியம், சப்த கிரகணம் பண்ணக்கூடிய இந்திரியம், அதுவும் கூட எல்லாத்தோட இந்திரியங்களும் சப்த இந்திரியங்களுக்கு ஸ்ரோத்திர இந்திரியமும் கூட ஆகாசத்துல தான் இருக்கு. அதனாலதான் இப்ப ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சிருஷ்டி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த உலகத்துல யாரெல்லாம் எந்தெந்த சப்தங்கள்லாம் பேசுனாங்களோ அந்த சப்தங்கள்லாம் என்னவா இருக்கும்? இந்த ஆகாசத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கும், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லா சப்தம் இப்ப ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சப்தங்கள் இருக்கு. உங்களுக்கு ரிசீவர் சரியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய ரேடியோ தெரியுங்களா உங்களுக்கு? முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 80s வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்காது, டிரான்சிஸ்டர் ஒன்று வச்சிருப்போம். அதுவும் கிரிக்கெட் பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஸ்கோர் கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓடுவோம் அங்க ஓடுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா டியூன் பண்ணி பார்ப்போம். அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில வீட்டை விட்டு எங்கேயாவது மூலையில போய் நின்றுட்டு இருப்போம். நின்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா டியூன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்போம். இதேதான். அப்ப இந்த ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டியூன் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா இந்த லோகத்துல இருக்கிற இந்த ஆகாசத்துல இருக்கிற எந்த சப்தத்தை வேணாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? ரீகால் பண்ண முடியும். எப்படி சாமி அப்படின்னா, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க சப்தத்துக்கும் உங்களோட நீங்க ஹியரிங் பண்ற அந்த டைமுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? நானோ செகண்ட்ஸ் ஆவது டிஃபரன்ஸ் இருக்கும், டிஃபரெண்ட் இல்லாம இருக்காது. அதான் இப்ப ஆமா இப்ப கூட வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது நான் இப்ப அப்ராடுக்கு யாராவது இந்த நம்ம எனக்கு தெரிஞ்சவர் வந்து ஓமன்ல இருக்கார், அவர் பேசும்போது இப்ப கூட அந்த ப்ராப்ளம் நடக்குது. அது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அவரு நான் பேசுனதுக்கு அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவர் பதில் சொல்லுவார். அவர் பேசுறது எனக்கு கொஞ்சம் டிலே ஆகும் வர்றதுக்கு. இந்த ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு காலத்துல. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாசத்துல ஒரு அரை செகண்டுக்கு முன்னாடி பேசுனத என்னால கேட்க முடியுது. இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு கேட்க முடியுது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாமர்த்தியம், ஒருத்தருக்கு சம்யம சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா இதை மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுனது, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுனது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது, ஒரு யுகத்துக்கு முன்னாடி பேசுனது, அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? பேக்ல போய் ரிசீவ் பண்ண முடியும். அப்போ என்னோட சப்தம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு அரை செகண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அரை செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவல் பண்ணிருக்கு. இப்ப நான் கேட்கறேன், டிராவல் பண்ண சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போச்சா நீங்க கேட்டோன்னு? இல்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியாயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லுவோம், பீச்சி தரங்க நியாயம் அப்படின்னு பேர். தர்க்க சங்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானதா சொல்லுவோம், பீச்சி தரங்க நியாயம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா ஆச்சாரியார் சொல்றார், துல்லிய தேச யதோக்தம் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பஞ்சசிகாச்சாரியார்கிட்ட இருந்து. துல்லிய தேச ஸ்ரவணானாம் ஏகதேச ஸ்ருதித்வம் சர்வேஷாம் பவதி. துல்லிய தேசம் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தேசத்துல இருக்கணும். தேசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம். இந்த ஒரே ஸ்பேஸ்ல இருந்துகிட்டு அங்க துல்லிய தேச சிரவணானாம்
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அந்த சப்தங்களானது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி போகும் அப்படின்னா, நீங்க ஒரு பாண்டுக்கு தெளிவா இருக்கிற ஒரு சின்ன குளத்துக்கு போறீங்க. சின்ன குளமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். அந்த குளத்தோட கரையில உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கல்லை போட்டு தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். அதான் பண்ணுவோம். இந்த கல்லை தூக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆடாத அசையாத தெளிஞ்ச குளத்துல போட்டீங்கன்னா, அந்த ஒரு கல்லு போய் விழுந்தோன்னே என்ன ஆகணும், ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா அது வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கணும். இதை அடுத்த முறை போகும்போது பாருங்க. இல்லைன்னா கிணத்துக்குள்ளாரையே போட்டு பாருங்க. வீட்டில் கிணறு இருக்குன்னா ஒன்றை போட்டிங்கன்னா அதோட எட்ஜி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியோட எல்லை வரைக்கும் ரவுண்ட் 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 ரவுண்டா போய் 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 முடிவடையும். இப்ப நான் ஒரு சப்தத்தை சொல்றேன். இந்த சப்தம் எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, ராவணன் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து கேட்கிறாருன்னு நினைக்கிறேன் இங்க இருந்து. அப்ப வேற யாரு இருக்கா, வேற யாரும் தூரத்துல இருக்கிறவங்க இங்க ஒண்ணு. அப்ப டெல்லியில இருந்து வந்து புஷ்கலாமா இருக்காங்க, பெங்களூர்ல நிறைய பேர் இருக்கீங்க. அப்புறம் ராமச்சந்திர வாசு வந்து இருக்காரு கிளாஸ்க்கு நினைக்கிறேன். ஆமா, இவர் இருக்காரு, குருமூர்த்தி சார் அமெரிக்கால இருக்காரு. அப்ப இந்த சப்தம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீச்சு தரங்க நியாயம் ரவுண்ட் 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 ரவுண்டா போகும். இந்த ரவுண்ட் ரவுண்ட்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இமீடியட்டா என்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார் இருக்கான்னா, நாகபுரம் ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கேன், ரொம்ப பக்கத்துல. அப்ப ஃபர்ஸ்ட் லேயர்லயே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் பேசுற சப்தம் இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா இவர் கேட்டுடுறாரு. இதுக்கப்புறம் இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அலைகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி எது வரைக்கும் போகும், அந்த பாண்டோட எல்லை வரைக்கும், ஜலத்துல போய் முடிகிற வரைக்கும், படித்துற வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த சப்தம் ஆகாசத்தோட எல்லை வரைக்கும் போகும். ஆகாசத்தோட எல்லை இருக்கா? ஆகாசத்துக்கு எல்லை இருக்கா? இல்ல. அப்போ இந்த சப்தம் எப்படி போயிட்டு இருக்கோம், பெரிய ரவுண்டா போயிட்டு 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 போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். எங்க போகுதுன்னே தெரியாது. ஏன்னா இந்த ஆகாசத்துக்கு எல்லை இல்லை. காற்றுக்கு என்ன வேலி, அதான் ஆகாசத்துக்கு என்ன வேலி, ஆகாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரியே இல்லை. அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், சப்தங்களை நாசம் செய்ய முடியாது. சப்தங்களுக்கு நாசம் இல்லை. அப்போ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாசத்துல எல்லா சப்தங்களும் இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா துல்லிய தேச சிரவணானாம், சமமான தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரும் நீங்களும் நானும் ஒரே இதுல இருக்கோம் அப்படின்னா, அதுல என்ன கேட்டீங்கன்னா துல்லிய தேச சிரவணானாம் ஏகதேச ஸ்ருதித்வம். இந்த காதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காதுக்குள்ளார ஒரு கர்ண ஆகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ரோத்ர ஆகாசம் அப்படின்னு பேர். அது பேர் கர்ண ஆகாசம் சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்ரோத்ர ஆகாசம்னு பேர். நம்ம இந்த ட்ரம்ஸ் நம்ம வந்து உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நீங்க எங்கேயாவது காதுக்குள்ளார ஒரு கேமரா வச்சு பார்ப்பாங்க, எனக்காவது போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ஒரு பேடு மாதிரி இருக்கும். அதுதான் ரிசீவ் பண்றது. இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காதுக்குள்ளார ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டைக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரோத்ர ஆகாசம்னு பேர். வெளியில இருக்கிறது மகாகாசம், இங்க காதுக்குள்ளார இருக்கிறது ஸ்ரோத்ர ஆகாசம்னு பேர். இப்ப சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஆகாசத்துல இருக்கிற சப்தம் இந்த காதுல இருக்கிற ஆகாசத்தோட சமமாச்சு அப்படின்னா அதுக்குள்ளார என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த வீச்சு தரங்க நியாயம் மாதிரி உள்ள போய் 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 இந்த காதுக்குள்ளார இருக்கிற அந்த ட்ரம் வரைக்கும் கேட்கும். அப்படி கேட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வேஷாம் சுதித்வம் பவதி, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுக்கும் அந்த ஒரே தேசத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞானம் எல்லாத்துக்கும் உண்டாகும். அப்போ சரி, இப்ப நான் கேட்கிறேன், அடுத்த கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வாறு தச்ச ஏதத்து ஆகாசஸ்ய லிங்கம் அனாவரணம் ச உக்தம். ரொம்ப முக்கியமானது. தச்ச ஏதத்து ஆகாசஸ்ய லிங்கம். இப்ப நீங்க ஆகாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்றீங்க தெரியுங்களா? ஆகாசத்தை பார்க்க முடியுமா? காத்து அறிய முடியுமா? காத்தை எப்படி அறியறீங்க? ஸ்பர்ஷத்து மூலமா. ஸ்பர்ஷ குணக்கம் ஆகாசம், இது வாயு. அதோட குணமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம் பண்றதுதான். சில்லுன்னு இருக்கு, ஹாட்டா இருக்கு, காத்தடிக்கிறது நம்ம கேட்கறோம், பாக்குறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உணர்றோம்ல, இந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துல என்னன்னா சப்த குணக்கம் ஆகாசம்.
ஆகாசத்துக்கான குணம் எது அப்படின்னா சப்தம். அப்போ எனக்கு ஒரு காதுக்குள்ளார ஒரு சப்தம் கேட்டுச்சுன்னா நான் உடனே ஒரு அனுமானத்துக்கு வரேன். சப்தம் கேக்குதுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் இருக்கணும் அப்படின்னு. இந்த சப்தத்தை நம்ம கேட்கறது தான் லிங்கம், அடையாளம். சப்தம் கேட்கறத வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், இந்த சப்தம் டிராவல் பண்றதுக்கு ஒரு மீடியம் இருக்கணும், அது ஆகாசம்னு வரணும். அப்ப அனுமான பதார்த்தம் ஆகாசம். ஆகாசம் வந்து பிரத்யக்ஷம் இல்லை, அனுமானம் தான் பண்ண முடியும். அனுமானம் பண்ணணும் அப்படின்னா டேட்டாஸ் இருக்கணும். அப்ப எந்த டேட்டானா அந்த டேட்டாக்கு பேரு ஹேத்து அப்படின்னு பேரு. கண்ணுக்கு தெரியாத நம்ம மலைக்கு மேல ஒரு நெருப்பு இருக்கு, பருவதோ வன்னிமான். பருவதத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல புகை மட்டும் தெரியுது. புகையை வச்சுட்டு நீங்க என்ன அனுமானம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அங்க அக்னி இருக்கணும். பருவதோ வன்னிமான் தூமத்வாத், பருவதத்துல அக்னி இருக்கணும். ஏன் அப்படின்னா புகை வந்துகிட்டு இருக்கு. அப்ப புகை வரத வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஒரு அக்னிய, கண்ணுக்கு தெரியாத அக்னிய நீங்க அனுமானம் பண்றீங்களோ அதே மாதிரி எனக்கு சப்தம் கேக்குது. அப்ப சப்தம் கேக்குதுன்றத வச்சுக்கிட்டு ஆகாசம்னு ஒரு வஸ்து இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ற. ஆயிடுச்சா? அதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, ஏத்தத்து ஆகாசஸ்ய லிங்கம். அதுக்கப்புறம் சரி, இந்த ஆகாசம் இந்த துல்லிய தேசம்னு அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன், ஈக்குவலான தேசம் அப்படின்னு. தேசம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த ஆகாசம் தான் தேசம். ஸ்பேஸ்க்கு பேர் தான் தேசம் அப்படின்னு, ஸ்பேஸ்க்கு பேர் தான் கொடுத்துருக்கோம். சரி, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் எந்த ஸ்பேஸ்ல இருக்கோம்? ஒரே ஸ்பேஸ்ல இருக்குமா? ஒரே ஸ்பேஸ்ல இருக்குமா? வேற வேற ஸ்பேஸ்ல இருக்குமா? ஆமா, பூமியில தானே இருக்கும். ஆகாசம் ஒண்ணு தானே. அதனாலதான் நான் பேசுறது இப்போ உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப நீங்க தூங்கிட்டீங்க, சொப்பனத்துக்கு போயிட்டீங்க. ஒரே ஆகாசமா வேற வேற ஆகாசமா? அப்ப சொப்பனத்துல இருக்கிற ஆகாசத்துக்கு என்ன பேரு? மனாகாசம். மன ஆகாசம், மன ஆகாசம். ஆகாசம் 5 வெரைட்டியா சொல்லுவோம். மன ஆகாசம். அப்ப நீங்களும் நானும் வேற வேற ஸ்பேஸுக்கு வந்துடுறோம். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, சொப்பனத்துக்குள்ளார ஏதோ ஒரு சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் ஜாகிரதத்துல இருக்கேன். எந்திரிங்க எந்திரிங்க நான் சொல்றேன், இரும்பு அது மாதிரி தூங்குறீங்க பாருங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு. உங்களுக்கு கேட்குமா? ஒன்றும் கேட்காது. ஏன் கேட்காது அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆகாசம் பூத்த ஆகாசம். இங்க ஸ்தூல ஆகாசத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க இருக்கிற ஆகாசம் சூக்ஷ்ம ஆகாசம், மனசோட ஆகாசம், மனவெளியில இருக்கீங்க. அப்போ என்னன்னா இந்த துல்லிய பிளேஸ், சமமான பிளேஸ் இல்லாததுனால நாம் பேசுறது ஸ்தூல ஆகாசத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் ஒழிய சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்காது. சரி, அடுத்தது ஆகாசம் எங்க இருக்கு? தூக்கத்துக்கு போறீங்க, டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க போய் தூங்கி போறீங்க? ஹிருதயத்துல. ஹிருதயத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிடுறீங்க. ஹிருதயத்துல போய் தூங்கி போறீங்க. பிரகதாரண்ய மந்திரம் சொல்லுது எங்க தூங்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்து 4வது பிரஷ்னம் எடுத்து பாத்தீங்கன்னா தூங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயாகாசத்துல போய் தூங்கி போறோம். என்ன ஆகாசம்? அதுக்கு பேரு ஹிருதயாகாசம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்? ஹார்தாகாசம். ஹிருதயாகாசத்துக்கு தான் இன்னொரு பேரு ஹார்தாகாசம் அப்படின்னு பேர். அப்ப நம்ம தூங்கி போறது ஹார்தாகாசத்துக்கு தூங்கி போறோம். தூங்கி போனோம்னா சப்தம் கேட்குமா கேட்காதா? டீப் ஸ்லீப்ல சொப்பனத்துல யாராவது பார்த்துட்டு இருக்க சப்தம் கேட்குமா? கேட்காது. ஜாகிரதத்தை பேசுற சப்தமும் கேட்காது, ஸ்தூல சப்தங்களும் கேட்காது, சூக்ஷ்ம சப்தங்களும் கேட்காது. ஏன் அப்படின்னா மீடியம் வேற. அப்ப அதனால்தான் இந்த ஸ்லோகம் சொல்லும் போதே துல்லிய தேச ஸ்ரவணானாம் அப்படின்னு ஒரு வார்த்தைய அந்த ஸ்லோகத்தை போட்டிருக்கு. நீங்க ஜாகிரதமா இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல ஆகாசத்துல நீங்க எது பேசினாலும் ஸ்தூலமா இருக்கக்கூடிய சப்தங்களை ஒரே ஆகாசத்துல, அண்டார்டிகால இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் எங்க இருந்தாலும், இல்ல வந்து ஸ்பேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரத்துல ஸ்பேஸ்க்கு போறாங்க, ரொம்ப கிலோமீட்டர் தள்ளி போறாங்க. இது சந்திரனு கூட போய் கூட இங்க இருந்து பேசினா அவங்களுக்கு கேக்குதா? அப்ப ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் ஒரே ஆகாசத்துல இருக்கிறதுனால இந்த சப்தம் வேவ்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வேவ்ஸ் எங்க ஸ்ப்ரெட் ஆகாது? மன ஆகாசத்திலையும் சூக்ஷ்ம ஆகாசத்திலையும் ஸ்ப்ரெட் ஆகாது, ஹார்த ஆகாசத்திலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. இதுக்கப்புறம் அடுத்த ஆகாசம் எங்க இருக்கு?
தூக்கத்துல இருக்கிறது ஹார்தாகாசம். இன்னொரு ஆகாசம் ஒண்ணு இருக்கு. தகராகாசத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்தாகாசம். பராகாசம் வேற, அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், சிதாகாசம். சிதாகாசம் அப்படின்னு பேரு. அந்த சிதாகாசத்துல நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா என்ன ஆகுனா சமாதி அவஸ்தை, சொரூப அவஸ்தை. அந்த சொரூப அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா கேக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் பிரகதாரண்யம் சொல்லுது, எத்திர இதரம் இதரம் பஷ்யதி, எத்திர இதரம் இதரம் சுருணோதி அப்படின்னு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. எனக்கு அந்நியமா ஒண்ணு இருந்தாதான் நான் வந்து ஒருத்தனை பார்ப்பேன், எனக்கு அந்நியமா ஒண்ணு இருந்தாதான் ஒருத்தர் பேசுறத கேட்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா இருந்தாதான் நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது, கேட்கறது, ஸ்மெல் பண்றது எல்லாம் முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூமால வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை, பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் இல்லை. அப்ப அந்த ஆகாசத்துக்கு பேரு சிதாகாசம்னு, பிரம்மத்துக்கு பேரு சிதாகாசம் அப்படின்னு பேரு, பிரம்மத்துக்கு பேரு. அந்த சிதாகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொரூபத்துல இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா எதையும் கேட்பதில்லை, எதையும் பார்ப்பதில்லை. சமாதி அவஸ்தையில உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அப்ப 2 இடத்துல சப்தம் இருக்காது. ஒரு தூக்கத்துல ஹார்தாகாசத்துக்கு போனீங்கன்னா சப்தம் இருக்காது. 2வது அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க, அவித்யா இருக்கு, அவித்யால தான் நீங்க போய் தூங்குறீங்க. அதுக்கு அதையும் பிரேக் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிதாகாசத்துக்கு போயிட்டீங்கன்னா சித்தாகாசம், சித்தேவ ஆகாசம், சித்த சைத்தன்யம் தான் ஆகாசம். அங்க போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் சப்தம் கேட்காது. மீதி இருக்க இடத்துல அப்ப நான் சொப்பனத்துல இருக்கிற சப்தம் வேற, அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல இருக்கிற சப்தம் வேற. இதுதான் சொல்லுது, நீங்க ஜாகிரதை பேசுனீங்க அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லா ஜாகிரத பிரபஞ்சம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும் ஸ்தூல ஆகாசத்துல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்தூல ஆகாசத்துக்கு பேரு பூதாகாசம், அதுக்கப்புறம் மன ஆகாசம், அதுக்கப்புறம் ஹார்த ஆகாசம், அப்புறம் சிதாகாசம். 4 ஆகாசம். ஒரு ஆகாசம் என்னன்னு யோசிங்க, எங்கேயாவது இருக்காது, நான் அது கொஞ்சம் சஸ்பென்ஸா வைக்கிறேன், சொல்றேன். இன்னொரு ஆகாசம் ஒன்று இருக்கு. நான் இது உபனிஷத்து மந்திரம். இது உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நாளைக்கு கூட உங்களுக்கு உபனிஷத்து மந்திரத்தை சொல்றேன். எனக்கு டைம் இல்லை இன்னைக்கு, அதனால டைரக்டா வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார், இந்த இதுதான் லிங்கம். சப்தம் கேட்குறீங்கன்னா ஆகாசம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஆகாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றாரு, அனாவரணம் ச உக்தம். அதான் வித்யா, தூக்கம் தான், தூக்கம் தான், வேற எதுவுமே இல்லை, தூக்கம் தான். ஆமா, சமாதி அவஸ்தை தான் இப்ப நான் சொன்ன சிதாகாசம். நீங்க அதுதான் ஹார்தாகாசத்துக்கு பேர் தான் தகராகாசம்ன்றது ஹார்தாகாசம். நீங்க தூங்கி போறது, டெய்லி தூங்கி போறது தகராகாசம், ஹார்தாகாசம் 2 ஒண்ணு. அந்த ஹிருதய ஆகாசத்துல போய் தூங்கி போறீங்க, ஆனா அங்க என்ன இருக்கு அப்படின்னா அவித்யா இருக்காங்க. நம்ம டெய்லி தூங்குற இடத்துல அவித்யா இருக்கு. நீங்க அதையும் பிரேக் பண்ணிட்டு சமாதிக்கு போகும்போது, நிர்விகல்ப சமாதி போகும்போது தான் அந்த சிதாகாசத்துக்குள்ளார போயிடுறீங்க. சொரூபத்துல பிரதிஷ்டா ஆகுறது. சொரூபத்துல பிரதிஷ்டா ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எதுவுமே இருக்காது. பூம வித்யாவை கேட்டீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க எதுவும் கேட்பதில்லை, பார்ப்பதில்லை எவனும். ஏன் அப்படின்னா அங்க அவனுக்கு அந்நியமா வேற இல்லை. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தகராகாசத்துல தான் போய் ஹிருதயாகாசம் தகராகாசம் சொல்லுவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் கேட்கலன்னா அங்க வந்து அவித்யா காரணத்துல போய் லயமாகும். சூக்ஷ்மத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மனசோட ஆகாசம் இருக்கு. அந்த மன ஆகாசத்தோட நம்ம என்ன பண்றோம், டிராவல் பண்றோம், நிறைய எங்கெங்கயோ போறோம் வரோம். திடீர்னு அங்க சப்தங்கள்லாம் கேட்கறோம், எல்லா சப்தங்களையும் கேட்கறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நான் பேசியிருக்கேன். ஒரு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பேசுறேன், வேகமா பிரெஞ்சு பேசுறேன். ஒரு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்ஸ்கிருதத்துல வேகமா பேசுறதுக்குலாம் வராது. நல்லா பேச புரிய மொழியை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுனது எல்லாம் புரிய மொழியை என்னால இப்ப நான் வேகமா எப்படி பேசுறேனோ அது மாதிரி மாத்திரு பாஷா பேசுற மாதிரி எனக்கு சம்ஸ்கிருதம் பேச தெரியாது. நான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஆனா சொப்பனத்துல என்ன பண்ணணும் தெரியுங்களா, சொப்பனத்துல வந்து ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பாதம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேகமா ஜாகிரத்துல பண்ண முடியுதுன்னா பண்ண முடியல, பிரெஞ்சு பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஜெர்மனோ பிரெஞ்சோ வந்து பாத்தீங்கன்னா பேசுறேன். அப்ப அங்க பேசுறது இங்க இல்ல, இங்க பேசுறது அங்க இல்ல. காலையில எந்திரிச்சு அந்த சப்தங்கள்லாம் கேட்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசீவ் பண்ண முடியலனா ரிசீவ் பண்ண முடியல. நேத்து பேசினதை நான் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு ரிசீவ் பண்ண முடியுது இங்க பூத்தாகாசத்துல. ஆனா வந்து சொப்பனத்துல பண்ண சப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா என்னால இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஆகாசம் தான் துல்லியமா இருந்தாதான் கேட்க முடியும். சரி, இந்த ஆகாசங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா எப்பவுமே ஆகாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அனாவரணம். அனாவரணம்னா ஆகாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மறைப்பும் இல்லை.
ஆபரணம்னா என்ன அர்த்தம்? மறைப்புக்கு பேர் ஆபரணம், ஸ்கிரீன். அப்ப ஆபரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு வால் கட்டி வச்சு நமக்கு வால்குள்ளார இருக்கிறோம். ஆனாலும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னோட ரூம்குள்ளார இருக்கிற ஸ்பேஸ் ஆகாசம், அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற ஸ்பேஸ் வேற அப்படின்னு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தை நம்ம 4 வால் போட்டுலாம் க்ளோஸ் பண்ண முடியாது. வாயுவை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அடைக்கலாம், ஒரு பலூனுக்குள்ளார, ஒரு எல்பிஜி சிலிண்டருக்குள்ளார. ஆனா ஆகாசத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆகாசம் அனாபரணம், ஆபரணம் இல்லாத ஒரு தத்துவம், மறைப்பில்லாத தத்துவம். அதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ற தாத்தா இல்ல பிரகிருதி லயம், தூக்கம், அப்புறம் வந்து மயக்கம் அடைகிறது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆகாசம். நம்ம அவித்யால போய் தான் தூங்கி போறோம். எங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கான்சியஸ்னஸ் இல்லையோ, எங்கெல்லாம் உங்க கான்சியஸ்னஸ் இல்லையோ அது எல்லாத்துக்கும் பேர் வந்து நம்ம அந்த அவ்வியக்தத்துல போய் நம்ம மாட்டிக்கிறோம்னு அர்த்தம். நீங்க எதுக்கு, நான் தான் சொன்னேன்ல, எதுக்கு உடனே யோசிக்கிறீங்க? என் கூட ஃபாலோ பண்ணுங்க. நான் பிரமாணத்தோட உங்களுக்கு 5 ஆகாசத்தையும் நாளைக்கு சொல்றேன், உபனிஷத் மந்திரத்தோட சொல்றேன். நான் இன்னும் கிளாரிட்டி வரும் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. நீங்க யோசிங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கேட்காதீங்க, நீங்க யோசிங்க. இப்ப மூர்ச்ச அவஸ்தைக்கு போயிடுறீங்க, மயக்கமாயிடுறீங்க, ஏதாவது தெரியுதாங்க? அதுக்கப்புறம் தூங்கி போறீங்க, ஏதாவது தெரியுதா? எதுவும் தெரியல. ஒரு நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்காக இன்ஜெக்ஷன் பண்றாங்க, அனஸ்தீசியா கொடுத்துட்றாங்க, ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்ப தெரியாதுன்ற தன்மை எல்லாத்துலயும் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெரியாத தன்மைக்கு என்னன்னா எங்க போய் தூங்கி போறோம்னா, அது மயக்கம் அடிச்சாலும் சரி, அனஸ்தீசியா கொடுத்தாலும் சரி, கோமால இருந்தாலும் சரி, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா அவ்வியக்தம். அங்க போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதாயிரும். இந்த அவ்வியக்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஹார்தாகாசம். ஹிருதயத்துல மொத்தம் எத்தனை லேயர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். முதல் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான், அந்த நானுக்கு பேர் தான் சிதாகாசம். நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவித்யா இருக்குல்ல, அந்த அவித்யா நானெல்லாம் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்தாகாசம். அந்த ஹார்தாகாசத்துலதான் புத்தி இருக்கு. அந்த ஆகாசத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கு, புத்தி இருக்கு, மனசு இருக்கு. இந்த 5 ஐட்டம் இருக்கு. அப்ப நீங்க தூங்கி போறது எங்க போய் தூங்கி போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன்ல போய் தூங்கி போறீங்க, அவித்யால போய் தூங்கி போறீங்க. அப்ப தூங்குறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசகால வஸ்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆயிடுச்சா? அப்ப எல்லாத்தையும் தூக்கி எங்கெல்லாம் உங்களுக்கு அறிவு இல்லையோ அந்த இடத்த வந்து நீங்க உடனே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பிராணன்ல போய் தூங்கி போறேன், இல்லைன்னா அவ்வியக்தத்துல போய் மாயால போய் தூங்கி போறேன். இதெல்லாம் தூக்கம், மயக்கம், இதெல்லாம் என்னது கோமா, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம். போதையில தூங்கி போறதும் அதுதான். ஒருத்தர் நல்ல போதை பொருள் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல லிக்கரை சாப்பிட்டு தூங்கி கிடக்குறான் அப்படின்னா அவனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் தூங்கி போறான். எல்லாத்துக்கும் ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற ததா அது போலவே இந்த ஆகாசம் எழுப்பப்படுது அமூர்த்தசிய அனாவரண தர்ஷனாத். இப்போ அமூர்த்தம்னா என்ன அர்த்தம்னா, ஃபார்ம் இருக்கிறதுக்கு பேரு மூர்த்தம்னு பேரு. மூர்த்த திரவியம். அமூர்த்த திரவியம்னா என்ன அர்த்தம்? ஃபார்ம்லெஸ். எதெல்லாம் ஃபார்ம், எதெல்லாம் ஃபார்ம்லெஸ் அப்படின்னா, பிருத்திவி பார்க்கிறோம், கண்ணுக்கு பார்க்கிறோம், ஃபார்ம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜலம் நம்ம பார்க்கிறோம், ஜலத்தையும் கண்ணில் பார்க்கிறோம், மூர்த்தம் இருக்கு, அதுக்கும் ஃபார்ம் இருக்கு. அக்னி, அதுக்கும் ஃபார்ம் இருக்கு. இந்த 3 திரவியங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மூர்த்த திரவியங்கள் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4வது திரவியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு, ஆகாசம். இந்த 2த்துக்கும் ஃபார்ம் இல்லை, அதனால அதுக்கு என்ன பேரு? அமூர்த்த திரவியம்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு ததா அமூர்த்தசிய அனாவரண தர்ஷனாத். எதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூர்த்தம் இல்லாம இருக்கோ, ஃபார்ம் இல்லாம இருக்கோ, அதுக்கு மறைப்பில்லை. அப்ப எதுக்கு மறைப்பில்லை? ஆகாசத்துக்கும் மறைப்பில்லை, ஏன்னா அமூர்த்தம். அப்புறம் வாயுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தம் இல்லை, அதனால அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறைப்பில்லை. ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது, காற்றுக்கு என்ன வேலி. அவ்வளோ, காற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலி போட முடியாது, பவுண்டரி இல்லை. ஆனா ஆகாசத்துக்கு என்ன வேலின்னு ஏதாவது இருக்கான்னு தெரியல. பாட்டு ஏதாவது இருக்கும், கண்ணதாசன் ஏதாவது பண்ணி வச்சிருப்பாரு, அவருக்கு டச் பண்ணாது எதுவுமே இல்லையே. எங்கேயாவது பாட்டு இருக்கும் ஆகாசத்துக்கு என்ன வேலி அப்படின்னு. அப்ப 2 தத்துவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஆச்சரிய கிளியரா சொல்றாரு. இது லாஜிக். இது எதுக்கு மூர்த்தம் இல்லையோ, எதுக்கு ஃபார்ம் இல்லையோ அதுக்கு மறைப்பு இல்லை.
எதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்துருச்சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஆயிடும். ஏதாவது டைம் ஸ்பேஸ் மேட்டர்ல அது லிமிட் ஆயிடும். அப்ப 3 திரவியங்கள் லிமிட். வாயுவும் ஆகாசமும் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு அமூர்த்தசிய அனாவரண தர்ஷனாத். சரி, அது மட்டும் இல்லாம எப்படி இருக்கும்னா விபுத்துவம் அப்படி பிரக்யாத்தம் ஆகாசசிய விபுவாவும் இருக்கும். மற்ற 3 திரவியத்தை காட்டிலும் பிருத்திவி ஜலம் அக்னியை காட்டிலும் வாயு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வியாபிச்ச தன்மை. ஏன் அப்படின்னா அந்த வாயு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூர்த்தம் இல்லை, ஃபார்ம் இல்லை. ஃபார்ம் இல்லாததுனால அதுக்கு மறைப்பு இல்லை. மறைப்பு இல்லாததுனால அக்னியை காட்டிலும் அதிகமா வியாபிச்சு இருக்கிறது எது அப்படின்னா வாயு. அந்த வாயுவை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சட்டில். வாயுக்கு 2 குணம் இருக்கு. வாயுக்கு காரண குணம் ஆகாசத்துல இருந்து வந்ததுனால ஆகாசத்தோட குணமா இருக்கிற சப்தம் இருக்கும். அதுக்கப்புறம் தன்னோட ஒரிஜினல் குணமா இருக்க ஸ்பர்ஷம் இருக்கும். அப்ப ஆகாசத்துல 2 குணம் இருக்கு. அப்போ அதுலயும் கூட கொஞ்சம் பொல்யூஷன் இருக்கு. அதை காட்டிலும் இன்னும் விபுத்துவம் எங்க வருது அப்படின்னா ஆகாசத்துக்கு வரும்போது ஏக்க குணக்கம் சப்த குணக்கம் ஆகாசம் ஒரே ஒரு குணம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாயுவை காட்டிலும் இந்த ஆகாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா ரொம்ப வியாபிச்சதா இருக்கின்றது. விபுத்துவம் அப்படின்றது பிரக்யாத்தம் ஆகாசசியம். இந்த விதமா அறியப்படுகின்றது ஆகாசத்தோட தன்மையானது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது ஆகாசத்தை பத்தி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சப்த கிரகண அனுமிதம் ஸ்ரோத்திரம். ஸ்ரோத்திரத்துக்கு வந்துருங்க. ஆகாசத்தை பத்தி பேசினதுக்கு அப்புறம் சப்தத்துக்கு வந்துடும். இந்த ஸ்ரோத்திரத்துக்கு வரும். காது. காது இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? சப்த கிரகண அனுமிதம் ஸ்ரோத்திரம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திரியம் அதீந்திரியம்னு ஒரு லட்சணம் இருக்கு. என்னது? இந்திரியம் அதீந்திரியம். இந்திரியம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. சிம்பிள். இந்திரியங்களை என்ன பண்ண முடியாது? கண்ணால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகளோட காரியம். இந்த ஞானேந்திரியம் இருக்குல்ல, நான் சொன்ன இன்னைக்கு காலையில சொல்லிட்டு இருக்கேன். அவ்வியக்தத்துல இருந்து என்ன வந்துச்சு? புத்தி. புத்தியில இருந்து என்ன வந்துச்சு? அகங்காரம். அகங்காரத்துல இருந்து என்ன வந்துச்சு? தன்மாத்திரைகள் 5. ஆச்சா? இந்த தன்மாத்திரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பார்த்துருக்கோம். விகாரான்ச்ச குணான்ச்சைவ. இதுல எல்லாத்துலயும் குணங்கள் இருக்குமா? அவ்வியக்தத்தோட திரிகுண மாயாவோட குணங்கள் எல்லாத்துலயும் இருக்கும். புத்தி வந்து பாத்தீங்கன்னா 3 குணம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் 3 குணம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகள் 3 குணம். இந்த தன்மாத்திரைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமசத்துல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தாமசத்துல இருந்து 1, ராஜசத்துல இருந்து 1, சாத்விகத்துல இருந்து 1. இந்த சாத்விக அம்சத்திலிருந்து உண்டானதுதான் இந்த ஞானேந்திரியங்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தை எல்லாத்தையும் கேட்கிற தன்மை இந்த ஞானேந்திரியங்களுக்கு இருக்கு. ரஜோகுணத்திலிருந்து உண்டானது வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள். அதுக்கப்புறம் தமோ குணத்துல இருந்து உண்டானவைகள் தான் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப அதனால சத்துவகுண பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காது இருக்கிறதுனால காது கண்ணு மூக்கு வாய் எல்லாம். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தங்களை கிரகணம் பண்ணும். ஆனா அந்த காதை நம்மளால பார்க்க முடியாது. ஏன்? அப்ப நான் தன்மாத்திரா ரூபம். இந்திரியம் வந்து தன்மாத்திரா ரூபம். அப்ப அதனால நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஸ்தூல வஸ்துவை பார்க்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது? இந்த இந்திரியங்களை பார்க்க முடியாது. ஏன்? ரூபம் இல்லை. அது சூக்ஷ்மம் சட்டிலா இருக்கிறதுனால. அப்ப ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டா அப்ப என்ன எப்படி இது பண்ண முடியும்? காது இருக்குன்னு எப்படி தெரியும்? அதுவும் எப்படி ஆகாசத்தை நம்ம அனுமானம் பண்றோமோ ஒரு மீடியம் அப்படின்னு, அதே மாதிரி எனக்கு சப்தம் கேக்குது. நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காது இருக்கு. சப்தம் எனக்கு கேக்குது, அதனால எனக்கு காது இருக்கு அப்படின்னு காது இருக்குன்னு நான் அனுமானம் தான் பண்றேன் ஒழிய எனக்கு காது இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. இதுக்கு பேர் காது இல்லை, இதுக்கு பேர் கோலக்கம்னு பேர். அந்த இந்திரியத்தோட வசிப்பிடம் தான் இந்த காது. அந்த இந்திரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதீந்திரியம், கண்ணுக்கு தெரியாது. இந்திரிய சக்தி. அது சக்தி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் தான் பண்றோம் ஆச்சரிய சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எப்படி சொல்றீங்க? பதிர அபதிரையோர் ஏக்கக சப்தம் கிருண்ணாதி அபரோ ந கிருண்ணாதி. செவிடனும் நல்லா காது கேட்கிறவன் 2 பேர் வந்து நிக்கிறாங்க. நான் டெய்லி பாக்குறேன். ஒருத்தர் டெய்லி ஒரு சாமி வருவார், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு.
யோ என்னையா சும்மா வந்துட்டு இருக்கேன் அப்படியே சிரிச்சு கேட்பேன் சாமி அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பேசினாலும் அவருக்கு கேட்கவே கேட்காது, என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்னங்க புரிய மாட்டேங்குது, பக்கத்துல போய் பேசுங்க அப்படின்னு. பக்கத்துல போய் பேசினாதான் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படியான்னு கேட்பாரு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் தான் யோசிக்க பாரு, காது கேட்கலன்னா வந்து பாத்தீங்கன்னா எவன் என்ன திட்டினாலும் நமக்கு கேட்காது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. ஆனந்தமா இருக்காரு அவர். அந்த சுவாமி எப்பவுமே ஆனந்தமா இருக்காரு. அவர் சோர்ந்து போய் நீங்க என்னைக்கா பாத்துருக்கீங்களா? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் செய்கையில தான் அவர் ஏதாவது பேசுவார். பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் தான் பண்ணுவார். எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா சப்தம் கேட்காது இல்ல, நிம்மதி இல்லை பாருங்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஒரே சப்தம் நான் பேசுறேன், ஒருத்தர் காது கேட்கல பதிர, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அபதிர அப்படின்னா காது கேட்கிறவர் ஒருத்தர். ஒருத்தருக்கு கேக்குது சப்தம் நான் பேசுறது, ஒருத்தருக்கு கேட்கல. இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் ஸ்ரோத்திரம் ஏவ சப்த விஷயம். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தருக்கு காது இருக்கு, ஒருத்தருக்கு காது இல்லை. ஏன்னா சப்தம் கேட்கறதுக்கு என்ன வேணும்? காது வேணும். அப்ப காதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? சப்தத்தை ஹியரிங் பண்றதை வச்சுக்கிட்டு ஸ்ரோத்திர இந்திரியத்தை அனுமானம் செய்கின்றோம். பார்க்க முடியாது கண்ணுல, அனுமான பதார்த்தம். ஆகாசமும் அனுமான பதார்த்தம். அதே மாதிரி ஸ்ரோத்திர இந்திரியங்கள், எல்லா இந்திரியங்களும் அனுமான பதார்த்தம் சொல்லியாச்சு. அப்புறம் ஸ்ரோத்திர ஆகாசயோகோ சம்பந்தே, நம்ம ஸ்ரோத்திரத்திலையும் ஆகாசத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த காதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு என்ன பேரு? ஸ்ரோத்திர ஆகாசம்னு பேரு. இதுல ஏதாவது ஒரு பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டீங்கன்னா கேட்காது. பஞ்சு வச்சு அடைச்சிங்கன்னா காது கேட்காது. ஏரோப்ளைன்ல போகும்போதெல்லாம் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, எப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. மலேசியன் ஏர்லைன்ஸ்ல தான் கொடுப்பாங்க. யாராவது துபாய்லாம் போறாங்க, மலேசியா போறாங்கன்னா ஒரு மேக்னெட் வச்சது ஒன்று கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா சின்ன சப்தம் கூட உள்ள போகாம தடுக்கும். வச்சிருக்கீங்களான்னு தெரியல, நான் வச்சிருந்தேன் முன்னாடி. யோக நித்ரா பண்றதுக்கு நாங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி. யாராவது ஃபாரின் போயிட்டு வந்தாங்கன்னு, நான் சொல்றேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி, யாராவது ஃபாரின் போயிட்டு வந்தா இப்ப இந்த ஒரு சின்ன கிட்டு ஒன்று கொடுப்பாங்கல்ல, சீப்பு பேஸ்ட் அதெல்லாம் இருக்கும். இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல அதெல்லாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டிராவல் பண்ற ஃபிளைட்ல கொடுப்பாங்க. கொடுக்கறது இல்லைல்ல, முன்னாடிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. முன்னாடி கொடுத்ததுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஐட்டம் சூப்பரா கொடுப்பாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா காதுல ஒரு மேக்னெட் வச்ச ஒரு இது கொடுப்பாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன டெனிம் கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா, ஜீன்ஸ் கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு மேக்னெட் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஒன்று காதுல வந்து நம்ம மாட்டிக்கலாம். காதுல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற சப்தம் உங்களுக்கு வரவே வராது, கொஞ்சம் கூட அந்த மேக்னெட் இருக்கிறது. 2வது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல வச்சுக்கிறதுக்கு ஒன்று கொடுப்பாங்க. கண்ணுல வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபுல் டார்க்னஸ் வந்துடும். நாங்கள் யோக நித்ரா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா யார் போனாலும் போய் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ட்டு. நான் வந்து ஃபாரினர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கேட்டு அதை வாங்கிப்பாங்க, ஃப்ரீயாக தானே கிடைக்கிது அப்படின்னு வாங்கிட்டோம். அப்படின்னா யோக நித்ரா பண்ணிங்கன்னா ஃபுல் டார்க் வந்துடும், எல்லா சப்தமும் கேட்காம போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் இப்போ ஆமாம், இப்ப நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்தம் வந்து என்ன பண்ணுது, இந்த காதுன்ற ஒரு ஆகாசத்துக்குள்ளார உள்ள நுழையுது. என்ன நியாயம்? வீச்சு தரங்க நியாயம். வீச்சினா என்ன அர்த்தம்னா அலை அலையா போறதுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வீச்சின்னு பேர். ஒரு வீச்சின் தரங்கம், வீச்சு தரங்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அலை அலையா போகிற அந்த இதுக்கு பேர் வீச்சு தரங்க நியாயம்னு பேர். அது உள்ளுக்குள்ளார போகும்போது தரங்கம்னா அலை, அது உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சப்தம் அங்க இருக்கிற இந்திரியத்துக்கு என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணிட்டு. இதை பிரேக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கேட்காது. அப்போ வெளியில இருக்கிற சப்த ஆகாசமும் இந்த காதுக்குள்ளார இருக்கிற ஆகாசமும் ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமநிலையில இருக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தமானது ரெண்டுத்துக்கும் உண்டாகுது. ஸ்ரோத்ர ஆகாசத்துக்கும் வெளியில இருக்கக்கூடிய பூதாகாசத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டாகுது. அந்த சம்பந்தத்துல ஒருத்தர் சம்யமம் பண்றாரு அப்படின்னா, சம்யமம் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? சரி, ஆரம்பிக்கும் போது எங்க எடுத்தோன்னே சம்பந்தத்தை பிடிச்சிருவீங்களா? எடுத்தோன்னே எதுல திராட்டக் பண்ணுவீங்க? எதுல திராட்டக்? எந்த சப்தத்துல? இதுதான் ஜபம். மெதுவா இந்த ஓங்கார அபியாசம்லாம் இருக்கு பாத்தீங்களா,
இந்த ஓங்கார அபியாசத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்தத்துல வந்து பௌத்த மதத்துல இதெல்லாம் ஒன்று இருக்கு. பௌத்த மதத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லும்பினி கார்டன் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு மெடிடேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெரிய ட்ரம் வச்சுருக்காங்க. மத்தியானம் 2 மணிங்க நாங்கள் போகும்போது 2 மணிக்கு போகிற ஒரு மாங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஒருத்தரும் இல்லை. ஒரு ஒரு ட்ரம், பெரிய ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டிக் வச்சுருக்கேன். அந்த சின்ன ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அந்த ஆக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட், இந்த கையோட ஆக்ஷன் கூட அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக டம் 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 டம்லாம் அடிக்கலை. இந்த ஒரு ஒரு ரிதம், அந்த ரிதத்தை வச்சு அந்த லைட்டாக தட்டுற அந்த ட்ரம்ல வந்து பட்ட மாத்திரத்தை டும் 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 டும். நான் சொல்றையாவது எனக்கு இதுக்கப்புறம் சின்னதாக சொல்ல தெரியல. இதோட ரொம்ப அந்த சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிச்சுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயில் இறகு இருக்குல்ல, இந்த மயில் இறகை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் கொண்டு போங்க, உங்க ஸ்கின்னோட பக்கத்தில் கொண்டு போங்க. அப்போ இந்த வஸ்துக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு 1/2 mm கேப் இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகும் பாருங்க. நீங்க டச் பண்ணி இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 1/2 mm கேப் இருக்கும் போதே இந்த ஸ்கின்னுக்கும் என்னோட பக்கத்துல இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பந்தம் இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் நம்ம பார்க்குற ரூபத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. மூக்குக்கும் நம்ம ஸ்மெல் பண்ணும் போதும் இருக்கிற ஒரு சம்பந்தம் இருக்கு. நாக்குக்கும் இந்த பட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா, அதனால நான் யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கப்ப கப்ப கப்பன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. என்ன கோவம் வரும் தெரியுங்களா எனக்கு. யாராவது ஒரு இதை கொடுத்த டொபடகனும் உள்ளே போட்டு அடப்பாவி மனுஷா மெனக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் மெனக்கெட்டு ஒரு பதார்த்தத்தை நம்ம பண்ணி வைப்போம். இவங்க எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நேராக உள்ளே விட்டுரு. 2 நிமிஷம் அந்த நாக்கில் என்ன சாப்பிட்றோம், என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரிய வேணாமா? எடுத்தோன்னே டைரக்டா தொண்டைக்கு கீழே போயிடுச்சு. அப்புறம் எங்க தெரியும்? ஒவ்வொருத்துக்கும் பிரயத்தனம் பண்றோம்னா சமைக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஒரு எந்த ஒரு பதார்த்தம் எடுத்தாலும் நாக்கில் வச்சு முழுசா அது என்ன ஏது என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றீங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரி வந்து பாருங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா இல்லைன்னா ஒரு கருமிளகு, இது குறுமிளகு இல்லை நல்ல காந்தாரி மிளகா, எதையாவது எடுத்து இப்படி வைங்க. வச்சும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உணர்வு இருக்கு. அங்கேயே மெடிடேட் பண்றீங்க அப்படின்னா மெதுவா 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 திராட்டக்கு தாரண தியானம் அந்த வஸ்துல பண்ணி 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 சட்டிலா போகும்போது அது எப்படி அந்த இந்திரியத்தோட சம்பந்தப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சப்தம், ஏதாவது ஒரு ரூபம், ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு இங்க நம்ம என்ன பண்றோம், சப்தத்தையும் ஆகாசத்தையும் அதுல இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பார்க்கணும். உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்தத்தை அப்படியே ராம் 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 ராம், ஏதாவது ஒரு ஆடியோவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா போட்டுட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தத்தையே கவனிங்க. ராம் 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 ராம். அந்த சப்தத்தை கவனிக்க 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 மெதுவா அந்த சப்தம் என்னோட காதுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு கிரகணம் ஆகுதுன்னு ரொம்ப மைன்யூட்டா பார்த்தீங்க அப்படின்னா அதுல சம்யமம் பண்ற. அந்த சம்யமம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்ரோத்ர ஆகாஷ யோகோ சம்பந்தே கிருத சம்யமஸ்ய யோகினஹா. நல்லா செஞ்ச அந்த யோகிக்கு, சம்யமம் பண்ண அந்த யோகிக்கு திவ்யம் ஸ்ரோத்திரம் பிரவர்த்ததே, திவ்யமான ஸ்ரோத்திரமானது அவனுக்கு அடையப்படுகின்றது. இதுக்கப்புறம் ஆமா மந்திர திரஷ்டாரகன் நம்ம சொல்றோம்ல, சப்தங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னா சப்தங்கள்லாம் எப்படி கேட்டிருப்பாங்க, ஆகாசத்துல இருக்கிறத எங்கெங்க இருக்கிறதோ பேசுறது எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. இவர் நாரத முனிவர் பாத்தீங்க அப்படின்னா, நாரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருலோக சஞ்சாரி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்துகிட்டும் கைலாயத்துல வைகுண்டத்துல இருக்கிற சப்தங்கள்லாம் அவருக்கு கேட்கும். நாரதா எங்க இருக்க, பாஸ் வந்துட்டேன் பாஸ் அப்படின்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வைகுண்டத்துக்கு போயிடுவார். நினைச்ச மாத்திரத்துல எப்படி அப்படின்னா யார் எங்க பேசினாலும் கேட்கும். அந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா திவ்ய ஸ்ரோத்திரம்னு பேர்.
அதே மாதிரி எந்த சப்தத்தை வேணாலும் மறைப்பு இல்லாம இருக்கிறதுனால ஆகாசத்துல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திவ்ய ஸ்ரோத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் நீங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் போக முடியும். முன்னாடி காலத்துல என்னெல்லாம் பேசுனாங்களோ அதை கூட நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அதான் திவ்ய ஸ்ரோத்திரம் அப்படின்னு. இதுக்கப்புறம் 42வது சூத்திரம் வர இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சம்யமம் தான். காயாகாசயோ காயாகாசயோஹோ சம்பந்த சம்யமாத். அந்த இல்ல இருக்கு, பிரிக்கும் போது இத்து ஆக்கிக்கணும். அதை சம்பந்த சம்யமாத் லகு தூல சமாபத்தேஹே சாகாசகமனம் ஆகாசகமனம் சாகாசகமனம். காய ஆகாசயோகோ சம்பந்த சம்யமாத் லகு ஸ்தூல சமாபத்தேஸ்ச ஆகாசகமனம் சமாபத்தேஸ்ச ஆகாசகமனம். ஆகாசத்துல பறக்கிறதுலாம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சொல்லுது காய ஆகாச யோகம். இப்ப நான் ஒவ்வொன்னா சொன்னேன்ல, காதுக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதே மாதிரி இந்த தேகம் இருக்கா? ஆமா, தேகம் இருக்கு. அப்ப இந்த தேகம் எங்க இருக்கு? ஆகாசத்துல தான் இருக்கு. அப்ப தேகத்துக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும்ல. இப்ப நான் ஆசனத்துல இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு நல்லா மூங்கில் ஒரு பீட்டம் வந்து வச்சு அதுக்கு மேல உட்கார்ந்துருக்கேன். அப்ப அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. ஒரு ஆசனம் வச்சிருக்கேன், நல்ல வெல்வெட்டு மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருக்கோம், பூமிக்கு நமக்கும் சம்பந்தம் இருக்கு. செப்பல் போட்டிருக்கோம், நமக்கும் செப்பலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம வந்து நிக்கிறோமோ அதுல எல்லாம் சம்பந்தம் இருக்குல்ல. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சம் எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்கு. இந்த தேகம் எங்க, எல்லா தேகங்களும் எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்கு. அப்ப ஆகாசத்துல இருக்குன்னா ஆகாசத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்துல என்ன பண்ணணும்? சம்யமாத் காய ஆகாசயோகோ, தேகத்துக்கும் ஆகாசத்துக்கும் இடையில் உள்ள சம்பந்தத்துல சம்யமாத், சம்யமம் பண்றதுனால ஒண்ணு. ரெண்டாவது லகு தூல. லகு தூல அப்படின்னா என்ன அர்த்தம்? லகு அப்படின்றதுக்கு அர்த்தம் ரொம்ப லேசா இருக்கிற பஞ்சு. லகு தூல அப்படின்னா ரொம்ப நம்ம ஒரு பஞ்சு எடுத்துக்கிறோம், இலவம் பஞ்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். அந்த இலவம் மரத்தோட காய் வெடிச்சோன்னு அந்த வெடிச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சு அப்படியே காத்துல பரவிக்கிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும், ரொம்ப லைட்டா இருக்கு. அந்த இலவம் பஞ்சு மாதிரி இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது? ரொம்ப லகு, லகுனா லேசான, தூளனா பஞ்சு, லேசான பஞ்சு முதலியவைகள்ல சமாபத்தேகே, நீங்க சமாதியை அடையிறது மூலமா ஆகாச கமனம் பவதி, யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகாச கமனம் உண்டாகின்றது. யாரு? நம்ம ஹனுமன் தான் ஆகாச கமனம் போனார் பாத்தீங்களா. லைட் ஆனாலும் ஆவார், வெயிட் ஆனாலும் ஆவார். லகிமா, அதுக்கப்புறம் கரிமா. லகிமான்னு சொல்லக்கூடிய சித்தியும் இருந்துச்சு, அஷ்ட அனிமாதி ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்துச்சு. கரிமானா வெயிட் ஆகிறது, லகிமா அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் ஆயிடுது. அது மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா நாரதரும் ஆகாச கமனம், திரிலோக சஞ்சாரி ஆகாச கமனம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சித்தி மூலமா கிடைச்சது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல சொல்றார், எத்திர காயக தத்திர ஆகாசம், எங்க உடம்பு இருக்கோ அங்க ஆகாசம் இருக்கு. எத்திர ஆகாசக தத்திர, எத்திர காயக தத்திர ஆகாசம், எங்கெல்லாம் உடம்பு இருக்குமோ அங்கெல்லாம் அங்க ஆகாசம் இருக்கும். ஏன் அப்படின்னா தஸ்ய அவகாச தானாத் காயஸ்ய, ஆகாசத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. என்ன லட்சணம்னா அவகாச தாத்ருத்வம் ஆகாசம். அவகாச தாத்ருத்வம் ஆகாசம், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறது எதுவோ அதுக்கு பேரு ஆகாசம். ஆகாசம் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறது. அப்ப இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் இடம் கொடுக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துல இருக்கு. அது என்ன பண்ணிருக்கு? காயத்துக்கும் இந்த தேகத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்துலதான் இருக்கின்றோம். தேன சம்பந்தக பிராப்தி. அப்ப கண்டிப்பா நம்ம ஆகாசத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த ஆகாசத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு. அது சம்பந்த பிராப்தி ஆகுது. தத்திர கிருத சம்யமோ, அந்த இடத்துல யாரு சம்யமம் பண்றானோ என்ன பண்ணலாம்? நான் சொல்லல,
ஃபர்ஸ்ட் எடுத்தோம் உங்களுக்கு இந்த காயத்துக்கும் இதுக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சம்மந்தம் பண்ணுவீங்க? எடுத்தோன்னு ஆகாசத்துக்கு போலாமா? போக முடியாது. அப்போ ஒரு மயில் இறகு எடுத்துக்கிறது ஸ்பர்ஷம் தானே. ஸ்பர்ஷம்ன்றது வாயுவோடது. வாயுவை காட்டிலும் சட்டிலானது இது ஆகாசம். ஒரு மயில் இறகு எடுத்து ரொம்ப சாஃப்டா மயில் இறகு எடுத்து உடம்புல லைட்டா லைட்டா ஒரு உணர்வு, லைட்டா ஒரு இச்சிங் மாதிரி ஒரு சுறுன்னு இருக்கும். அதுலயே மெடிடேட் பண்ணி உங்களுக்கு ஒரு அபியாசம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க? வாயுவோட சரீரத்துக்குள்ள சம்பந்தத்தை பிடிச்சிட்டீங்க. இதை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை காட்டிலும் சட்டிலா இருக்கிற ஆகாசத்தை பிடிக்கலாம். அப்ப எடுத்தோன்னு நீங்க என்ன பண்ண முடியாது? டைரக்டா நான் பாத்தீங்கன்னா ஆகாசத்துக்கு போறோம் சாமின்னா போக முடியாது. ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப சட்டிலானது. அப்போ இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சூக்ஷ்மமா போறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? பௌத்த மதத்துல நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன்ல, இங்க கிள்ளி விட்டுருவாங்க. நான் ரிஷிகேஷ்ல ஒரு சுவாமி இருந்தேன். அவர் புண்ணா இருக்கும். இங்க மெடிடேட் பண்றவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கின்னை பாத்தீங்கன்னா கிள்ளி விட்டுருவீங்க. கிள்ளி விட்டா என்ன ஆகுனா 1 மணி நேரம் வலிக்கிற மாதிரியே, நல்லா வலிக்கிற மாதிரி புண்ணா இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் இச்சிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த இச்சிங் இருக்குமா, வலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வலியிலேயே கவனம் கொடுக்கறது. அப்ப வலியில கவனம் கொடுக்கும்போது எங்க வலி உண்டாகுது? அந்த ஸ்கின்னோட மேல. அந்த ஸ்கின்ல இருக்கிற வலியவே கவனிக்க நீங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஸ்பர்ஷ இந்திரியத்தையும் கூட பாத்தீங்கன்னா அந்த அந்த சம்பந்தம் பாத்தீங்கன்னா எதுக்கு இருக்கோ, வாயுவோட சம்பந்தம் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். இதை கண்டுபிடிச்சாதான் அந்த ஸ்பர்ஷத்தை தாண்டி இருக்கிற ஆகாசத்துக்கு நீங்க போக முடியும். ஏன்னா ஸ்பர்ஷத்திலேயாவது ஒரு உணர்வு இருக்கு, ஆகாசத்துக்கு உணர்வு இல்லை. ஆகாசமும் இந்த பாடியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டில், எப்படி இணைஞ்சிருக்கிறது தெரியும். இதை பிடிச்சுக்கிட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா சட்டிலா இருக்கிற ஆகாசத்துக்கும் இந்த தேகத்துக்கும் இருக்க சம்பந்தத்துல சம்யமம் பண்றதுனால என்ன நடக்கும்? தத்தர கிருத்த சம்யமோ ஜித்வானே போட்டிருக்கு. அதை ஜெயிச்சுட்டு அந்த சம்பந்தத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா தாரணம் வரணும், தியானம் வரணும், சமாதி பண்ணணும். அப்படி சமாதி பண்ணீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி ஜித்வா தத் சம்பந்தம் அந்த சம்பந்தத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா இது ஒண்ணு. 2வது சொல்றாரு லகுஷு. அது இல்லாம வேற ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி எனக்கு அது முடியல சாமி, நான் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டில் சாமி, என்னால முடியல சாமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுங்க, இந்த இலவம் பஞ்சு பாத்தீங்கன்னா காத்துல அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். இலவம் பஞ்சு தானே சொல்லுவீங்க. ஒரு பெரிய மரம் பாத்தீங்கன்னா மரத்துல இலவம் பஞ்சு மரத்துல அப்படியே வெடிச்சிரும். வெடிச்ச மாத்திரத்துல அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். நிறைய பறந்து போயிட்டு அந்த மரம் இருக்க இடத்தெல்லாம் பறந்து போயிட்டு இருக்கும். அந்த பஞ்சை பாத்தீங்கன்னா ஒன்னை எடுத்துக்கிறது, ஒன்னை எடுத்து நம்ம கைக்கு மேல வச்சு பாக்குறது. வச்சு பார்த்தா வெயிட் தெரியுமா? வெயிட் தெரியுமா? அவ்வளவு சட்டில், வெயிட்டே தெரியாது. கையில வச்சிருக்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இலவம் பஞ்சோட ஒரு பால் மாதிரி இருக்குமா, அது அந்த பஞ்சை எடுத்து நம்ம கையில வச்சுக்கிட்டு அதையே மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி எதெல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கோ அந்த வெயிட்லெஸ்ஸா இருக்கிற வஸ்துக்கள்ல லகுசு அப்படின்னு பகவத்சரணம் போட்டிருக்கு. ரொம்ப லகுவா ரொம்ப லேசா இருக்கிற வெயிட்லெஸ்ஸா இருக்கிற தூளாதிஷு, தூளாதினா பஞ்சு முதலியவைகளில், பஞ்சு முதலியவைகள்ல வேற எங்க போலாம்? பரம ஆபரமானுபியா. ஐயோ எங்க கொண்டு போயிட்டாரு பாருங்க. அதான் நான் சொன்னேன், முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்தூலத்துல இருந்து ஆரம்பிக்கணும். வெயிட் கம்மின்னு வந்தீங்கன்னா மெதுவா வெயிட் உள்ளதுல இருந்து ஆரம்பிச்சு மெதுவா பஞ்சு வரைக்கும் வந்துருவீங்க. பஞ்சு வரைக்கும் வந்ததுக்கு பிறகு முடியல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரமானுபியா, பரமானு வரைக்கும் இருக்கிற வெயிட்லெஸ்ஸா இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போய் டிராவல் பண்ணி சமாபத்தி லப்த்வா, அந்த இடத்துல சமாதியை அடைந்து என்ன ஆயிட்டான்? ஜித சம்பந்தோ லகு, அவன் என்ன பண்ணிட்டான்? லேசான வஸ்துக்கள்ல ஜெயிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஜெயிச்சதுனால என்ன ஆகுதுன்னா லகுத்வாச்ச ஜலே, இவனும் என்ன ஆயிடுறான்னு கேட்டீங்கன்னா யத்பாவம் தத்பவதி, எதை நீங்க மெடிடேட் பண்றீங்களோ அதுவா ஆகிவிடுகின்றீர்கள்.
அப்ப லைட்டா இருக்கிறத, ரொம்ப லைட்டா இருக்கிறதெல்லாம் தபஸ் பண்ணி சமாதி பண்ணி இவனும் பஞ்சு போன்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரமாணு மாதிரி பஞ்சு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஆயிடலாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜலே பாதாபியாம் விஹரதி. ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன வாயு, இது ஏற்கனவே வந்திருக்கேன், ஜலத்துக்கு மேல நடக்கிறது, முள்ளுக்கு மேல நடக்கிறது உதான வாயு. உதான வாயு ஜெயம் பண்றதுனாலையும் தண்ணிக்கு மேல நடப்பீங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜலே பாதாபியாம் விஹரதி, ஜலத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாதங்களால் நடக்கின்றான். உடனே நீங்க எங்கேயாவது இப்ப நம்ம இது பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு பரமஹம்சரோட கதையில நான் சொன்னேன்ல, நான் 12 வருஷம் தபஸ் பண்ணேன், என்னப்பா கிடைச்சது அப்படின்னா ஜலத்துக்கு மேல நான் நடப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்ப உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தியானத்தை பண்ணியிருக்கணும். ஒண்ணு இந்த தியானம், இல்லைன்னா உதான வாயு ஜெயம். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு 12 வருஷமா முயற்சி பண்ணியிருப்பார். அதனால அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஜலத்துக்கு மேல நடக்கிறது. அதுக்கப்புறம் தத்து தூர்ணா நாபி ஸ்தந்து மாத்திரே விகரத்தி. ஐயோ, அடுத்தது தூர்ண நாபி அப்படின்னா என்ன அர்த்தம், ஊர்ண நாபி. ததக தூ ஊர்ண நாபிகி, எங்க பிரிக்காம விட்டுருக்கு. ததஸ்து ஊர்ணநாபி தந்து மாத்திரே. ஊர்ணநாபின்னா செலந்தி பூச்சி இருக்குல்ல, ஸ்பைடர். செலந்தி பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பெரிய இதா விரிச்சு வச்சிருக்கோம்ல, அதோட நூல் இருக்குல்ல, அதுக்கு பேரு தந்து, ஊர்ணநாபி தந்துன்னு பேரு. எவ்வளவு மெலிசா இருக்கும்ல அந்த நூலு. அந்த நூலுல வந்து பாத்தீங்கன்னா தந்து மாத்திரே விகரத்திய, அதுல ஏறி டிராவல் பண்ண முடியுமா? ஐயோ, அது இருக்கிறத தொட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இதாயிடும், அவ்வளவு லைட்டா இருக்காது. அதுல ஏறி நீங்க அந்த நூலுக்கு மேல டிராவல் பண்ண முடியும், நடக்க முடியுமா? அவ்வாறு நடந்து ரஸ்மிஷு விகரதி. அதுக்கப்புறம் நீங்க சூரிய ஒளி கதிர்கள்லாம் வருது பாத்தீங்களா, இதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவா கண்ணுல பார்க்க முடியுது. சூரிய ஒளி ஒண்ணு வந்துச்சு, இல்லைன்னா லைட் ஏதாவது தெரியுதுன்னா அந்த லைட்டுக்கு மேல நடக்கிற சாமர்த்தியமும் வந்து பாத்தீங்கன்னா கதிர்கள் மேல நடக்கக்கூடிய சாமர்த்தியமும் வந்து விடும். தத்தோ யதேஷ்ட ஆகாச கதிரஸ்ய பவதி. அப்போ அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஸ்தூலம் சூக்ஷ்மம் 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 ஒவ்வொன்றத்திலையா அப்ளை பண்ணி ஒரு டைம்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு ஆகாசத்துல நினைச்ச இடத்துல ஆகாசத்துல போற சாமர்த்தியம் வந்துவிடும். ஆகாச கமனம் பவதி, ஆகாச கமனம் இவனுக்கு உண்டாது அப்படின்னு முடியும். இப்போ எவ்வளவு சட்டில் பாருங்க, சட்டிலா. இதோட இந்த சூத்திரம் முடியுது. நாளைக்கு மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அனோரணியான் மகதோ மகியான் மந்திரம் இருக்கு. அணுவிற்கும் அணுவானவர். இந்த பிரம்மத்தை பிடிக்கிறது வந்து பார்த்தா ரொம்ப நிர்குணம் இல்லை, நிர்குணத்தை அறியறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் மெதுவா அபியாசம்.